அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில் யூஜிசி நெட்டுக்கான தமிழ் தாளோட பயிற்சி வினாக்களை பார்க்குறோம். இதில் மொத்தம் 30 வினாக்கள் இருக்குது. முதல் வினா, தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள். ஆப்ஷன்ஸ் 27, 15, 12, 9. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களினுடைய எண்ணிக்கை 27 என்கிறது தான் சரியான விடை. எழுத்து, சொல், பொருள் 3 அதிகாரங்களையும் 9 இயல்கள் வீதம் மொத்தம் 27 இயல்கள் இருக்குது. இரண்டாவது வினா, நூலின் இயல்புகள் பற்றி குறிப்பிடும் இயல். நூலின் இயல்புகள் பற்றி குறிப்பிடும் இயல். ஆப்ஷன்ஸ் செய்யுளியல், மெய்ப்பாட்டியல், மரபியல், வேற்றுமையியல் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நூலின் இயல்புகள் பற்றி குறிப்பிடும் இயல் செய்யுளியல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆணிரை கவர்தல் பற்றிய புறத்திணை. ஆணிரை கவர்தல் பற்றிய புறத்திணை. வாகை, ஒளிங்கை, காஞ்சி, வெற்றி. ஆணிரை கவர்தல் பற்றிய புறத்திணை வெற்றி திணை. மற்ற திணைகளை பற்றியெல்லாம் நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒளிங்கை அப்படிங்கிறது கோட்டையை முற்றுகையிட்டு வெல்லுதல். காஞ்சி திணை அப்படிங்கிறது தன்னுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக மன்னன் போர் செய்யக்கூடிய அந்த வீரத்தையும் நிலையாமையும் பற்றி குறிப்பிடுது. வெற்றி திணை அப்படிங்கிறது ஆணிரை கவர்தல். வாகை அப்படிங்கிறது போரில் வெற்றி வாகை சூடுதல். அடுத்த கேள்வி, முல்லை திணைக்குரிய நிலம். மலையும் மலை சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும். முல்லை திணைக்குரிய நிலம் காடும் காடு சார்ந்த இடமும். மலையும் மலை சார்ந்த இடமும்னா அது குறிஞ்சி திணையை குறிக்கும். கடலும் கடல் சார்ந்த இடமும்னா அது நெய்தல் திணையை குறிக்கும். வயலும் வயல் சார்ந்த இடம்னா அது மருத திணையை குறிக்கும். ஐந்தாவது கேள்வி, மெய்ப்பாட்டியலில் விளக்குவது. எதை அப்படின்னா அங்க அசைவுகளை, தடிப்புக்களை, எதிர் நடிப்புக்களை, எண்வகை பாவங்கள். மெய்ப்பாட்டியல் விளக்குவது எண்வகை பாவங்களை. அப்போ அந்த எண்வகை பாவங்கள் என்னென்னா நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. இதுதான் இந்த எண்வகை பாவங்கள். கேள்வி எண் 6, தொல்காப்பியம் இலக்கிய வகைமையை விளக்கும் இடம். வனப்பு, இலக்கியம், காப்பியம், நூல். தொல்காப்பியம் இலக்கிய வகைமையை விளக்கும் இடம் வனப்பு. தொல்காப்பியரின் சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10, 7, 3, 267. தொல்காப்பியரின் சார்பெழுத்துக்கள் மொத்தம் 3. குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் அப்படிங்கிற 3ஐயும் தான் சொல்கிறாங்க. தொல்காப்பியரின் சார்பெழுத்துக்கள் 3. குமார சம்பவத்தின் ஆசிரியர். அபினவகுப்தா, காளிதாசர், வியாசர், வால்மீகி. குமார சம்பவத்தின் ஆசிரியர் காளிதாசர். கேள்வி எண் 9, சங்க இலக்கியத்தில் உள்ள மொத்த ஆற்றுப்படையின் நூல்களினுடைய எண்ணிக்கை. சங்க இலக்கியத்தில் உள்ள மொத்த ஆற்றுப்படை நூல்களினுடைய எண்ணிக்கை 4, 5, 2, 6. மொத்த ஆற்றுப்படை நூல்களினுடைய எண்ணிக்கை 5. அந்த ஆற்றுப்படை நூல்கள் திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மலைபடு கடாம். இந்த 5 தான் ஆற்றுப்படை நூல்கள். கேள்வி எண் 10, மாங்குடி மருதன் எனும் சங்கப்புலவரை போற்றிய மன்னன். ஆப்ஷன்ஸ் சேரன் செங்குட்டுவன், கிள்ளி வளவன், பாண்டியன் நெடுஞ்செழியன், பாரி. மாங்குடி மருதன் எனும் சங்கப்புலவரை போற்றிய மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன். கேள்வி எண் 11, கற்றறிந்தார் ஏத்தும் என்னும் அடைமொழியுடன் குறிப்பிடப்படும் நூல். ஆப்ஷன்ஸ் கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, நற்றிணை. கற்றறிந்தார் ஏத்தும் என்னும் அடைமொழியுடன் குறிப்பிடப்படும் நூல் கலித்தொகை. வள்ளல் அதியமானால் ஆதரிக்கப்பட்ட புலவர். ஆப்ஷன்ஸ் பொன்முடியார், ஒக்கூர் மாசாத்தியார், ஔவையார், காரைக்கால் அம்மையார். வள்ளல் அதியமானால் ஆதரிக்கப்பட்ட புலவர் ஔவையார். பாரதியை அடுத்து தோன்றிய தேசிய கவிஞர்.
கவிமணி கம்பதாசன், நாமக்கல் கவிஞர் வாணிதாசன். பாரதியை அடுத்து தோன்றிய தேசிய கவிஞர் நாமக்கல் கவிஞர். 14. வட்டார மொழியில் எழுதும் நாவலாசிரியர். ஆப்ஷன்ஸ்: பாலகுமாரன், தோப்பில் முகமது மீரான், சுஜாதா, ராஜம் கிருஷ்ணன். வட்டார மொழியில் எழுதும் நாவலாசிரியர் தோப்பில் முகமது மீரான். மேடை பேச்சில் புதுநடை கண்டவர். கல்கி, வாரா, சத்யமூர்த்தி, அண்ணா. மேடை பேச்சில் புதுநடை கண்டவர் அண்ணா. சிறந்த ஆய்வாளராகவும் படைப்பிலக்கியவாதியாகவும் விளங்கிய அறிஞர். மூவா, தேப்போமி, மாப்போசி, ஏசி செட்டியார். சிறந்த ஆய்வாளராகவும் படைப்பிலக்கியவாதியாகவும் விளங்கிய அறிஞர் மூவா. கேள்வி எண் 17. பாரதியார் திரும்ப எழுதிய பாரத பழங்கதை. ஆப்ஷன்ஸ்: சாகுந்தலம், பிரகத்கதா, மகாபாரதம், ராமாயணம். பாரதியார் திரும்ப எழுதிய பாரத பழங்கதை மகாபாரதம். பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற பெயரில் எழுதியிருப்பார். கேள்வி எண் 18. தமிழ்நாட்டில் பெண்ணியம் பற்றி எழுதும் எழுத்தாளர். ஆப்ஷன்ஸ்: திலகவதி, ராஜம் கிருஷ்ணன், லட்சுமி, ரமணிச்சந்திரன். தமிழ்நாட்டில் பெண்ணியம் பற்றி எழுதும் எழுத்தாளர் திலகவதி. கேள்வி எண் 19. சுய முன்னேற்றத்திற்காக பல நூல்களை எழுதிய எழுத்தாளர். ஆப்ஷன்ஸ்: ரா. கி. ரங்கராஜன், மாளன், ராமசம்பந்தம், எம்.எஸ். உதயமூர்த்தி. சுய முன்னேற்றத்திற்காக பல நூல்களை எழுதிய எழுத்தாளர் எம்.எஸ். உதயமூர்த்தி. தமிழில் சிறந்த ஹைக்கூ கவிஞர். லீலாவதி, ஸ்ரீ, நிர்மலா சுரேஷ், விமலா ரமணி. தமிழில் சிறந்த ஹைக்கூ கவிஞர் நிர்மலா சுரேஷ். நான் ஒரு தமிழ் மாணவன் என தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர். டி. நொபிலி, பெஸ்கி, ஜி.யு. போப், எல்லீஸ். நான் ஒரு தமிழ் மாணவன் என தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் ஜி.யு. போப். தமிழ் வரி வடிவத்தில் மாற்றம் செய்த முதல் மனிதர். ஆப்ஷன்ஸ்: பெரியார், வி.சி. குழந்தைசாமி, சாலை இளந்திரையன், வீரமாமுனிவர். தமிழ் வரி வடிவத்தில் மாற்றம் செய்த முதல் மனிதர் வீரமாமுனிவர். கேள்வி எண் 23. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ என்று பாடியவர். கண்ணதாசன், பாரதியார், வே. ராமலிங்கம் பிள்ளை, கவிமணி. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ என்று பாடியவர் பாரதியார். கேள்வி எண் 24. சித்திரமடலின் ஆசிரியர். ஆப்ஷன்ஸ்: இரட்டையர், அந்தகக்கவி, கவி காளமேகம், அதிமதுர கவி. சித்திரமடலின் ஆசிரியர் கவி காளமேகம். தொல்காப்பியம் குறிப்பிடும் வண்ணம் மொத்தம். ஆப்ஷன்ஸ்: 15, 20, 25, 30. தொல்காப்பியர் குறிப்பிடும் வண்ணம் மொத்தம் 20. திருக்கோவையாருக்கு உரை எழுதியவர். சேனாவரையர், மயிலைநாதர், பேராசிரியர் நக்கீரர். திருக்கோவையாருக்கு உரை எழுதியவர் பேராசிரியர். கடினாய் என்பது உவமைத்தொகை, பண்புத்தொகை, வினைத்தொகை, பெயரெச்சம். கடினாய் என்பது வினைத்தொகை. கடினாய், கடிக்கின்ற நாய், கடிக்கும் நாய். எனவே அது வினைத்தொகை. 28. எல் எனும் இடைச்சொல் எந்த பொருளில் வரும்? தெளிவு பொருளில் வரும், விளக்கம் எனும் பொருளில் வரும், வினை எனும் பொருளில் வரும், அசை நிலையில் வரும். எல் எனும் இடைச்சொல் விளக்கம் என்னும் பொருளில் வரும். கேள்வி எண் 29. விளக்கு நிலை எனும் துறையுடைய புறத்திணை. வெற்றித்திணை, பாடான் திணை, ஒழுங்கை திணை, வாகை திணை. விளக்கு நிலை எனும் துறையுடைய புறத்திணை பாடான் திணை. இன்னைக்கு இவ்வளோ பயிற்சி வினாத்தாள்களை பார்த்துருக்குறோம். அடுத்த காணொளியில் இன்னும் பயிற்சி வினாத்தாள்களை பார்க்கலாம். எங்களுடன் இணைந்திருங்கள்.